ராதே கிருஷ்ணா, ஜெய் பத்ரி விஷால். இதுதான் பத்ரிகாசிரமத்தினுடைய கோவில் வாசல். பத்ரிகாசிரமத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒன்று வாமன துவாதசி. இந்த வாமன துவாதசிக்கு முன்னாடி நாள் மணிபத்ரபுரி கிராமத்திலிருந்து அந்த ஊருடைய முக்கியஸ்தர் வருவார். அவர் பத்ரி நாராயணத்தில் சுவாமி, இந்த மாதிரி நாளைக்கு வாமன துவாதசி, நீங்கள் அழகாக உங்களுடைய அம்மாவை தரிசனம் பண்ணலாம், எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லுவார். யார் ராஜா? பத்ரிநாதன் தானே ராஜா. அது சரி, அந்த மணிபத்ரபுரியிலிருந்து வரக்கூடிய முக்கியஸ்தர் யார் தெரியுமா? எப்பயும் காதில் மணி கட்டிட்டு டிங் டிங் டிங்னு ஆடிண்டே இருப்பார். வேற யாரு? பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலேன்னு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவாள். அவரே தான். அவர் தான் மணிபத்ரபுரி கிராமத்தினுடைய காவல் தெய்வம். ஸோ அந்த ஊர் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பத்ரிநாதன் கோவிலுக்குள்ளே போய் பத்ரிநாதனை வரவேற்கிறதுக்காக ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்கார். அவர் உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு அழகாக அந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அது இப்போ கிடுகிடுன்னு உள்ளே ஏறுறா பாருங்க. அவ்வளோ வேகம். ராஜா அனுமதி கொடுத்துட்டார், உள்ளே பார்க்க போகிறேன்னு கிடுகிடுன்னு உள்ளே ஓடின்னு இருக்கார். அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவார். அடுத்த நாள் பத்ரிநாதன் அவருடைய உற்சவ மூர்த்தி மாதா, பத்ரிநாதனுடைய அம்மா பேரு மூர்த்தி மாதான்னு பேர். இதுதான் ஆதிசங்கரருடைய கத்தின்னு சொல்லுவா, பல்லக்கு. பத்ரியில பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை என்றுமே ஆதிசங்கர பகவத் பாதருக்கு தான். ஏன்னா அவர் தானே கோவிலை கலியுகத்தில் புனர் நிர்மாணம் பண்ணார். அதனால அவருடைய பல்லக்கு முதல்ல வந்துடும். பத்ரிநாதனுடைய கோவிலுடைய மெயின் வாசல் வழியா ஆதிசங்கரருடைய பல்லக்கு கிளம்பி வரும். இந்த பத்ரிநாதனுடைய உற்சவர் யார் தெரியுமா? உத்தவர், கிருஷ்ணாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த உத்தவர் தான் உற்சவர். அந்த உத்தவர் கோவிலுடைய ஒரு சைடு வழி, இதுதான் உற்சவருடைய பல்லக்கு. எத்னூன்று இருக்கு பாருங்க. அந்த உற்சவ மூர்த்தியை மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு 1.5 ஜான் இருப்பாங்க, ரொம்ப அழகுன்னு. ஸோ கிருஷ்ணனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான உத்தவர் தான் இங்கே உற்சவர். அதனால் அவர் ஒரு பல்லக்கில் கிளம்பி இன்னொரு பக்கமாக வர்றார். ஒரு பாயிண்டில் சங்கரருடைய பல்லக்கும் உத்தவருடைய பல்லக்கும் ஒன்றாக அதன் பிறகு அழகா மூர்த்தி மாதா கோவிலுக்கு போவார்கள். மூர்த்தி மாதா கிட்ட பகவான் நாராயணனும் அவருடைய சகோதரன் நரனும், அம்மா நாங்கள் தபஸ் பண்ணுறதுக்காக உலகத்திற்கு வந்திருக்கோம், அனுமதி வேணும்னு. ஒன்று, என்னடா பசங்களா, உங்களை பார்க்கவே முடியாதாடா? இல்லைம்மா, எல்லா வாமன துவாதசிக்கும் உன்னை பார்க்கறதுக்கு வருவோம்னு சொல்ல இந்த மாதிரி சங்கரரை கூட்டின்ட்டு சங்கரருடைய பல்லக்கோட, இது இவர் தான் பத்ரிநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய நம்பூதிரி. இதுதான் மூர்த்தி மாதா. இன்றைக்கி பார்க்கறது கீழே வெள்ளியில் பார்க்கறது நம்முடைய உத்தவர். எப்படி இருக்கார் பார்த்தா, பளபளன்னு. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து வச்சு அபிஷேகம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை மெலீசு துணி தான் பத்ரியில், இந்த குளிருக்கு எப்படி தான் அதை போடுறாளோ தெரியாது. அதை போட்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப அழகாக இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணுவா. வார்த்தையில் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இது எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணுவா. இதுதான் பிரம்ம கமல்னு பேர். பத்ரியில் பார்த்துட்டோன்னா தாமரை மாதிரியே இருக்கு இல்லையா? அது இலையெல்லாம் பாருங்க, அப்படி தாமரை மாதிரி இருக்குது. ஒரு செடியில் பூக்கக்கூடிய ஒரு பூ மாதிரி. அந்த ஊருக்கு இதுதான் தாமரை. அதனால் பிரம்ம கமல்னு பேர். பாம்பேலெல்லாம் பிரம்ம கமல்னு சொல்லி ஒன்று ராத்திரியில் மலரும், அது வேற. இது பத்ரி கேதார் இந்த பக்கத்துலலாம் பிரம்ம கமல்னா ஹிமாலயாஸில் பூக்கக்கூடிய இதுதான் பிரம்ம கமலம். அவ்வளோ விசேஷம். இதுக்கு நல்ல அழகான நறுமணம் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேரம் நீங்கள் போங்க, பத்ரிக்கு பார்க்கலாம். இவெல்லாம் பத்ரியில் வேத பாடம் சொல்லக்கூடியவர்கள். இவர் தான் பத்ரிநாதனுடைய தர்மாதிகாரி ஸ்ரீமான் முனியான் புவன் சந்திரதோ. இது தான் உத்தவன். எப்படி இருக்கான் பார்த்தாடா பய? பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு வாமன துவாதசிக்கு எனக்கு பத்ரியில் இருக்கிற பாக்கியம் கிடைச்சது. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச உத்தவன், ராதாராணி இடத்துல தூது போன உத்தவன், கோபிகளே சர்வசிரேஷ்டம்னு புலம்பின உத்தவன், பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி வேணும்னு கேட்ட உத்தவன். அந்த உத்தவன் இடத்துல இன்னைக்கு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரத்திலேயே பத்ரிநாதனுடைய தரிசனம் சத்தியமா கிடைக்கும்.
இதுதான் பத்ரிநாதனுடைய மூலவர், இதுதான் பத்ரிநாதனுடைய கோவிலுக்குள்ள. அவ்வளோ கிளியரா இல்லை, அங்கே போய் பார்த்தேன்னா நல்லா சாலக்கிராம மூர்த்தி. உங்களுக்காக பத்ரிநாதன் காத்துருக்கான். இந்த வாமன துவாதசியில் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, சீக்கிரமா வதறி வணங்குதுமே அப்படின்னு நம்முடைய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கொண்டாடின பத்ரிநாதனை பார்க்கறதுக்கு சீக்கிரமா போகலாம். जय बोलो वामन द्वादशी की जय, जय बोलो बद्री विशाल की जय. राधे कृष्णा.